மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் சொல்லுங்க. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் சொல்லுங்க. ஆனா மேகதாது பிரச்சனை பற்றி நீங்க பேச அனுமதி இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பிரச்சனை குறித்து நாங்க வரல, தீர்மானத்துக்கு நாங்களும் முழு ஆதரவு தான். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைக்கு அரசு கொண்டு வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி 100% உங்களுடன் உறுதுணையாக தான் இருக்கும். எங்களுடைய கருத்து ஒரே கருத்து என்னவென்றால், அன்னைக்கு அவையில் வரும்பொழுது எங்களுக்கு முழுமையான அந்த விவரங்கள் எங்களுக்கு சரியா தெரியல. அதனாலதான் எங்களால் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியல என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, நீங்க அவையினுடைய நடவடிக்கை இல்ல, ஏன்னா எதிர்கட்சி கொறடா அவர் சொல்லும் போது அன்னைக்கே பிசினஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாரு. நாங்க அது உள்ள கூட நாங்க வரவில்லை. நாங்கள் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அன்றைக்கு அவையில் வரும்போது புதிய ஆணையம் அமைக்கலாம், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று ஆல்ரெடி இருக்கிறத ஒரு அட்டானமஸ் பாடியாக மாற்றலாம் என்றுதான் நாங்கள் கருதினோம். அது அப்படி இல்லாம மேகதாதுவுக்கு என்று தனி ஆணையம் அமைக்கலாம் என்ற அந்த திருத்தத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்ததை நாங்கள் அது இந்த அரசின் ஜீவாதாரத்திற்கு எதிராக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், சட்டத்தின் மூலமாக ஆல்ரெடி தீர்ப்பு பல தீர்ப்புகளின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த அத்தாரிட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அத்தாரிட்டியில் கிடைக்க வேண்டிய உரிமையே நமக்கு இன்னைக்கு கிடைக்கல. இப்பொழுது நம்ம சட்டமன்றத்தின் மூலமாக புது அத்தாரிட்டி அமைக்கலாம் என்று சொல்லிவிட்டால், இது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்து இதுவே ஒரு சட்ட ரீதியான சிக்கலை நமக்கு ஏற்படுத்தலாம். புதிய ஆணையம் அமைக்கலாம். ஏன்னா மேகதாது என்பதில் எந்தவித சமரசமும் தமிழக அரசு செய்யக்கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை. அப்படி சமரசத்திற்கான வழிவகை இந்த ஆணையத்தின் மூலமாக ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. அதனால்தான் எங்கள் தலைவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த ஆணையம் அமைவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப பெற வேண்டும். அந்த ஆணையம் என்பதெல்லாம் இல்ல, மேகதாதுவை பொறுத்தவரை எந்த சமரசமும் தமிழக அரசு செய்து கொள்ளக்கூடாது. அங்க கட்டுமானங்கள் ரோவல் ரைபீரியல் ஸ்டேட்ஸ் அனுமதி இல்லாமல் அப்பர் ரைபீரியல் ஸ்டேட்ஸ் தரக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை தெளிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு காரணத்தினாலும் அங்க கட்டட பணி நடுவதற்கான அனுமதி இல்லை என்று அமைச்சரே இப்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அமைச்சர் சொல்வது எந்த பாதிப்பும் வராது என்று சொல்லி இருக்கிறார். அதில் தான் எங்களுக்கு மாற்று கருத்து. நிச்சயமாக இந்த ஆணையம் அமைய பெற்றால் தமிழ்நாட்டிற்கு சட்ட ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். மேகதாது என்ற ஒரு பிரச்சனை எழும். அந்த பிரச்சனை எழுவதற்கே தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்துவிட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆணையம் அமைப்பதற்கு 100% எதிர்ப்பை பதிவு செய்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன்.